இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது என்டிபிசிலேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது என்டிபிசி லிமிடெட் இருக்கு பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஜென்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. எனர்ஜி டிபார்ட்மெண்ட் தான். என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. சேஃப்டியிலிருந்து மொத்தமாக 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் முடித்தவங்க, சிவில், ப்ரொடக்ஷன், கெமிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை வந்து பண்ணலாம். அப்பர் ஏஜ் லிமிட் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இஓ கிரேடில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 30,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 1,20,000 சேலரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் சேஃப்டி தான் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 50 வேகன்சி. அந்த 50 வேகன்ஸை ரிசர்வேஷன் படி பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஜென்ரலுக்கு 22, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 5, ஓபிசிக்கு 14, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 3, டோட்டலாக 50 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு, ஆதார் கார்டு மற்றும் பேட் கார்டு, இன்ஜினியரிங்கான கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை வந்து பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து மற்ற இன்ஃபர்மேஷன் எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சு உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 300 ரூபாய் பேமெண்ட் வந்து பண்ணுற மாரி இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 10/12/2024 அதுக்குள்ளே இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் தேதி 26/11/2024 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன்.